நம்ம எல்லாருக்குமே ஸ்கூலில் இங்கிலீஷ் கிராமர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நானும் இங்கிலீஷ் கிராமர் ஸ்கூலில் படிக்கிறப்போ இந்த ஒரு டாபிக் தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த டாபிக் ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஆனால் என்ன கேட்டால் எனக்கு ஆன்சரே பண்ண முடியாது, அவ்வளோ பயம். அது என்ன டாபிக்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஆமாம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதில் ஒரு வெறும் 8 டைப்ஸ் தான் இருக்கும். பட் அந்த 8 டைப்ஸை கூட அப்போ என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் அப்போ அதை புரிஞ்சு படிக்காமல் மனப்பாடம் பண்ணி படித்தேன். பட் இப்போது நான் அதை புரிஞ்சு கற்றுக்கிட்டேன். நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி சிம்பிளான வழியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹே, நான் உங்கள் சத்யா. திஸ் இஸ் சத்யா ஸ்பீக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இங்கிலீஷ் கிராமர் கற்றுப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஒன்றும் இல்லை, சொல்லின் வகைகள். தமிழில் சொல்லணும்னா சொல்லின் வகைகள், அதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது டோட்டலாக 8 தான் இருக்குது இங்கிலீஷில். நான் சொல்ல ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் நவுன். செகண்ட் ஒன் ப்ரோனவுன். தேர்ட் ஒன் adjective. Fourth one verb. Fifth one adverb. Sixth one preposition. Seventh one interjection. Eighth one conjunction. அவ்வளோதான். இந்த 8 தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் ஒன்று நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட. ஃபர்ஸ்ட் நவுன்னா என்னென்னு பார்ப்போம். நவுனோட தமிழ் வார்த்தை பெயர் சொல்னு அர்த்தம். நவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கான டெஃபினிஷன் நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். அதுதான் நவுன். நவுன்னா நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்ஸ். அப்படின்னா நவுனுன்றது ஏதாச்சும் ஒரு பர்சனோட நேம் ஆர் ஏதாச்சும் ஒரு பிளேஸோட நேம் ஆர் ஏதாச்சும் ஒரு பொருளோட நேம். இதுதான் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பின்னாடி காந்தி தாத்தா இருக்காரா, இவரை வச்சு சொல்லுவோமா? இப்போ காந்தின்றது யார்? காந்திஜின்றது என்னது? அது ஒரு பேரா? அது ஒரு பேர். ஸோ காந்திஜின்றது ஒரு நவுன். இப்போ என் பேர் என்ன? சத்யாவா? அப்போ சத்யான்றது என்னது? ஒரு நவுன். இப்போ காந்திஜி எங்கே பிறந்தார்? குஜராத்தில் பிறந்தாரா? அப்போ குஜராத்ன்றது என்னது? ஒரு பிளேஸோட நேமா? அப்போது ஒரு பிளேஸோட நேமும் நவுன். அப்போது குஜராத்ன்றது ஒரு நவுன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கோமா? அப்போது தமிழ்நாடுன்றது ஒரு பிளேஸா? அந்த பிளேஸ் அப்போது அது ஒரு நவுன். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் அ பர்சன் பார்த்துறோம், காந்திஜி, சத்யா. அடுத்தது நேம் ஆஃப் அ பிளேஸ், குஜராத், தமிழ்நாடு பார்த்துறோம். அடுத்தது நேம் ஆஃப் அ திங், ஏதாச்சும் ஒரு பொருளோட நேம். இப்போ இது என்னது? மைக்கா. இது என்னது? டிஷர்ட்டா? அதே மாதிரி இது என்னது? ஒரு பென்னா. ஸோ இது எல்லாமே என்னது? நவுன். நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். இது எல்லாமே நவுன். நவுன்னா இவ்வளோ தான், சிம்பிள். செகண்ட் ஒன் ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா ஒன்றும் இல்லை, தமிழில் பிரதி பெயர் சொல்னு சொல்லுவாங்க. நவுன்னா பெயர் சொல்னு பார்த்தோமா? அப்போ ப்ரோனவுன்னா பிரதி பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோனவுன். அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ, ஹி, ஷி, இட், வி, தே, இது எல்லாமே ப்ரோனவுன். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, தெம், இது எல்லாமே ப்ரோனவுன். இப்போ நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்தோமா? ஒன்று காந்திஜி பார்த்தோம், அடுத்தது அவரோட ஊர் குஜராத் பார்த்தோம், அடுத்தது இந்த ஒரு லெட் பார்த்தோமா? ஸோ இது 3 வச்சுமே நவுனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? இதை வச்சு அப்படியே இப்போ ப்ரோனவுனுக்கு பார்ப்போம். இப்போது காந்திஜின்றது யார்? ஒரு மேலா? ஒரு மேல் எப்படி சொல்லலாம்? நம்ம ஹீன்னு சொல்லுவோமா? அப்போது he is காந்திஜி ஆர் he is மகாத்மா காந்தி. அப்போது இதில் he அப்படின்றது ப்ரோனவுன். அப்படின்றது ஒரு ப்ரோனவுன். இப்போ ஒரு லேடியாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? லேடி எப்படி சொல்லுவோம்? ஷீ அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது ஷீன்றது ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தனலக்ஷ்மி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னா இதில் தனலக்ஷ்மி அப்படின்னு நேம் வந்திருக்கு. நேம் வந்திருந்தால் அது நவுன். அதுவே அந்த பேருக்கு பதிலாக ஷீ யூஸ் பண்ணுறோம். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னா அப்போ அந்த நேமுக்கு பதிலாக ஷீ யூஸ் பண்ணுறோமா?
பெயர் சொல்லுக்கு பதிலாக பிரதி பெயர் சொல், நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுன். அதுதான் இந்த நேம் தனலக்ஷ்மின்ற நேமுக்கு பதிலாக ஷீ யூஸ் பண்ணுறோமா, இதுதான் ப்ரொனவுன். இப்போ இது என்ன பார்த்தோம், லெட் பார்த்தோமா, இதை நம்ம எப்படி சொல்லுவோம், நான் லிவிங் திங்ஸை இட்டுன்னு சொல்லுவோமா, நான் லிவிங் திங்ஸை இட்டுன்னு சொல்லுவோம். அப்போது இட் இஸ் அ லெட் ஆர் இட் இஸ் அ பென் அந்த மாதிரி சொல்கிறப்போ இட் அப்படின்றது ஒரு ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுன்னா நவுனுக்கு யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் தான் ப்ரோனவுன். ஹீ, ஷீ, இட், ஐ, யூ, வி, தே, தெம் இதெல்லாமே ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நவுன் பார்த்துட்டோம், அடுத்தது ப்ரோனவுன் பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் அட்ஜெக்டிவ். நிறைய பேருக்கு இந்த அட்ஜெக்டிவில் ஒரு குழப்பம் இருக்கும். எனக்குமே அட்ஜெக்டிவ்னா என்னென்னு தெரியாது, ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு இந்த அட்ஜெக்டிவ் லேர்ன் பண்ணுறது மட்டும். அட்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லை, நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அவ்வளோதான் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும். இப்போ நவுன்னா என்ன பார்த்தோம், பெயர் சொல்லா. இப்போது காந்தின்றது ஒரு பெயர் சொல், சத்யான்றது ஒரு பெயர் சொல், குஜராத் தமிழ்நாடுன்றது ஒரு பெயர் சொல், த லெட், டாக், கேட் இது எல்லாமே ஒரு பெயர் சொல் பார்த்தோமா. இந்த பெயர் சொல்லுக்கு இதை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ காந்திஜி இருக்காரா, காந்திஜிக்கு எப்படி சொல்லலாம், காந்திஜி இஸ் அ மகாத்மா, காந்திஜி இஸ் அ மகாத்மா, ஆர் காந்திஜி இஸ் அ கிரேட் லீடர், காந்திஜி இஸ் அ கிரேட் லீடர். இதில் நமக்கு நவுன் என்னது, காந்திஜின்றது நவுனா உங்களுக்கு தெரியும், பெயர் சொல். பெயர் சொல்லை பற்றி அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கா, காந்திஜி இஸ் அ கிரேட் லீடர், கிரேட் இருக்கா, அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது காந்திஜி இஸ் அ மகாத்மானா நல்ல உள்ளம் கொண்டவங்க, பியூர் சோல் அப்படின்னு அர்த்தம். அப்போது காந்திஜி இஸ் அ மகாத்மா, காந்திஜின்றது ஒரு நவுன், அந்த நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, அதுதான் அட்ஜெக்டிவ். இப்போது ஒரு பிளேஸை வச்சு பார்ப்போம். பிளேஸ்னால் இப்போ தமிழ்நாடு எடுத்துப்போமா, தமிழ்நாடு இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட், தமிழ்நாடு அப்படின்றது ஒரு நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னது, பியூட்டிஃபுல் இருக்கா, அதுதான் அட்ஜெக்டிவ். நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நமக்கு, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது என்னது, டிஷர்ட்ன்றது ஒரு பொருள், அது நவுன். திஸ் இஸ் அ டிஷர்ட்ன்றது ஒரு பொருளா. இந்த டிஷர்ட்டை பற்றி இப்போ அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அப்படி சொல்கிறான், இட் இஸ் அ ஒயிட் டிஷர்ட் அப்படி சொல்கிறோமா. அப்போது இதில் ஒயிட்ன்றது என்னது, இந்த டிஷர்ட்டை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, இது என்ன கலரில் இருக்குன்னு, அதுதான் அட்ஜெக்டிவ். அப்போது நவுனை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதுதான் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ டால் பாய், இதில் ஹீன்றது என்னது, ப்ரோனவுன், நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோமா. அப்போது அவரை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது, டால் பாய், உயர்ந்த மனிதன், நல்ல ஹைட்டாக இருக்கவர், ஹீ இஸ் அ டால் பாய். அடுத்தது, ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், ஆர் தனலக்ஷ்மி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இதில் தனலக்ஷ்மி அப்படின்றது என்னது, ஒரு லேடியோட நேம். தனலக்ஷ்மி அப்படின்றது நமக்கு ஒரு நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னது, இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான அப்படின்னு இருக்கா, நவுனை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, இதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ சிம்பிளாக அட்ஜெக்டிவ்னா என்னென்னா நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நல்லவர், ஹைட்டானவர், பியூட்டிஃபுல், ஆர் லேசி, குட் பாய், பேட் பாய், அந்த மாதிரி நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் ஃபோர்த் ஒன் வேர்ப்னா என்னது, தமிழில் வேர்ப்னா வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். வேர்ப்னா ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு செயல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன்னா, ஸோ டீச் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி சொல்லலாம், ஐ எம் டீச்சிங். அப்போ இதில் டீச்சிங்கிறது ஒரு வேர்ப், நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், டீச்சிங்கிறது ஒரு வேர்ப். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க, யூ ஆர் வாட்சிங் ஆர் லிசனிங் அப்படின்றப்போ நீங்கள் என்ன செயலில் ஈடுபடுறீங்க, பார்க்குறீங்க ஆர் கேட்குறீங்க, ஸோ அது ஒரு வேர்ப். ஸோ வேர்ப்னா ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் வேர்ட்ஸ், நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷனுமே வேர்ப் தான். நிற்கிறது, நடக்கிறது, உட்காந்துருக்கிறது, படிக்கிறது, தூங்குறது, ஓடுறது, விளையாடுறது, மொபைல் பார்க்குறது, சாப்பிட்றது, எல்லாமே ஒரு வேர்ப் தான். ஸோ வேர்ப்னா ஒன்றும் இல்லை, வினைச்சொல்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு செயலை டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ காந்திஜி மதுரைக்கு வந்தாரா, அது எப்படி சொல்லலாம், காந்திஜி கேம் டு மதுரை, இதில்
கேம் அப்படின்றது என்னது? வந்தார், வந்தார். அப்போது கேம்ன்றது இங்கே ஒரு verb, ஒரு ஆக்ஷன். ஆல்ரைட். ஸோ இதுதான் verb. verb பற்றி இதுதான். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? நவுன்னா என்னென்னு பார்த்தோம். நவுன்னா ஒன்றும் இல்லை, பெயர் சொல். நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங், இவ்வளோ தான் நவுன். அடுத்தது ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்னது? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது, நவுனுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறது. ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே, தெம், இதெல்லாமே ப்ரோனவுன். ஸோ நவுன், ப்ரோனவுன் பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னது? நவுனை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஹீ இஸ் அ டால் பாய், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், காந்திஜி இஸ் அ குட் மேன், காந்திஜி இஸ் அ கிரேட் லீடர், ஐ ஆம் அ குட் டீச்சர். அந்த மாதிரி நவுனை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது பேர் அட்ஜெக்டிவ். புரிஞ்சுச்சா? ஃபைனலாக verb அப்படின்றத பார்த்தோம். வேர்ப்னா ஒன்றும் இல்லை, ஆக்ஷன். நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணுறோமோ அதை டிஸ்கிரைப் பண்ணுற எல்லா வேர்ட்ஸுமே verb. நம்ம செய்கிற செயலை குறிப்பிடுற எல்லாமே verb. ஸோ இப்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 4 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? அட்வர்ப் இருக்குது, ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். அதனாலுமே சிம்பிள் தான். இதை விட அதனால ரொம்ப ஈஸி தான். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஈஸியாக இந்த ப்ரிப்போசிஷனை கற்றுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான கிராமர் நீங்கள் இங்கிலீஷில் நல்லா கற்றுக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா சத்யா ஸ்பீக்ஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி குட் அண்ட் ஸ்டே ஹார்ட்.